மரியாதையுடைய அன்பு பக்தர்களே, மரியாதையுடைய இந்த பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடினோம். ஆண்டவர் நமக்கு அவர்விதமான ஆசீர்வாதங்களை பொழிந்து வழிநடத்தி இருக்கின்றார். திருவிழாவை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரையும் அன்றாடம் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றார். ஆண்டவருக்கு உளமாற நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லுவோம். இந்த உன்னதமான தெய்வீக திருப்பலியை தகுதியோடு ஒப்புக்கொடுக்க நம்மையே தயார் செய்வோம். எல்லாம் சிந்தனையாலும் பல செய்தி என் பார்வை என் பெரும்பான்மை சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் தேவனாயும் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நன்றியாக ஒப்புக்கொடுப்போம். திருவிழாவிலும் நம்முடைய குடும்பத்திலும் இறைவன் செய்த அனைத்து நன்றி கூறுவோம். இன்னலும் அடியார்களுக்கு எப்பொழுதும் இரக்கத்துடன் சேசாதரும் இவ்வாறு கணிதத்திற்காக நன்றி கூறி
உம்மை பணிவிட வேண்டும். நாங்கள் தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் ஊழியமுடியே செய்வீராக. உம்மோடு ஆவியாரின் இறைவனாய் ஆட்சி செய்கின்றீர்களா? உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகானோடு இருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 14, 15, 18 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் இருந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டில் இருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சிரத்தில் என்றென்றும் நிலைக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயலை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டை நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்குப்பிழாமையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எமது நாட்டின் மீது அருள் கூர்ந்து யாக்கோபினரே உன்னை நிலைக்கு கோணந்தி. உமது மக்களின் குற்றத்தை மன்னித்து அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டு ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டு கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டே. உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டே கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டே. ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னிலைக்கு
எங்கள் மீது மக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றுமாக எங்கள் மேல் நீ சினம் கொள்வி. தலைமுறை தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம்மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னிலைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது மக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமாக எங்கள் மேலுள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். மக்கள் உம்மில் மகிழ்ந்தார்களாக. ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் அன்பு அவரிடம் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இவருடைய வார்த்தைகள் 46 50 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் நம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. வேலை என்பது நமக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துட்டு போங்க. சிக்கன பிடித்துக் கொண்டார். எப்படி சிக்கன பிடித்துக் கொண்டார் என்று மேனாள் ஆயர் சொன்னது அதுதான். நீங்க எந்த வார்த்தை வேணாலும் போட்டுங்க. காதலிக்கிறார், அன்பு செய்யறாரு, என்ன வார்த்தை சிக்கன பிடித்துக் கொண்டார். ஒற்றை வார்த்தை, சரிங்களா? ரெண்டு ஒரே. நீங்க சிக்கன பிடித்து ரெண்டு வார்த்தை இருக்கு அப்படின்னு நினைக்காது. ரெண்டு சேர்ந்து ஒரே அர்த்தம் தான். சிக்கன அந்த வார்த்தை தான். எனவே பல நேரத்துல நம்ம வந்து மற்றவங்க சொல்றதை சிக்கனை பிடிச்சிக்கிறோம், அல்லது நோயை சிக்கனை பிடிச்சிக்கிறோம். அதே விட்டு போனாலும் அதை நம்ம பிடிச்சிக்கிறது. அப்புறம் என்னது, தீய வார்த்தைகளை பேசுவதை சிக்கனை பிடித்துக் கொள்கிறார்கள், சாராயம் குடிப்பதை சிக்கனை பிடித்துக் கொள்கிறார்கள், வீட்டுல சண்டை போடுறதை சிக்கனை பிடித்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இருந்து போறீங்க, அடுத்த வருஷம் வர
வர வரைக்கும் சிக்கன வாழ்நாள் முழுவதும் இந்த ஒற்றை வார்த்தை போதுமான இந்த தாய் சிக்கனை பிடித்து பண்ண. ஆகவே அன்பிற்குரியவர்களே, சிக்கன பிடி இதுலயே எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. இந்த வார்த்தையிலேயே ஆசீர்வாதம் இருக்குது. வீடை ஒழிஞ்சு போவோம், சாத்தம் ஓடி போயிடுவான். சிக்கனை பிடித்து கொண்டார். இந்த தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒற்றை விஷயம், சிக்கனை பிடித்துக் கொண்டார். நீங்களும் சிக்கனை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அகமகிழ்ச்சி, அக்களிப்பு, ஆர்ப்பரிப்பு, உற்சாகம், மனநிறைவு, உடல் நலம், ஆசீர்வாதம் எல்லாமே எப்படி அடங்கியிருக்குது. ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார்கள். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா. நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா. நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா. நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா. நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா. சொல்லுங்க சொல்லி வழி எல்லாருடைய இறைவனுக்கு எதிரானபடி மன்றாடுங்கள். நாம் ஆண்டவர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் அனைத்தவர்களுக்காகவும் உமது கைகளிலே பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீங்கு அனைத்திலிருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்க உம் திருமகனை எங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடர்களிலிருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கும் இவ்வழியை கனிவாய் ஏற்றல்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, அதை நம்முடைய எல்லாம் இறைவா எல்லாரும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்களின் கடமையும் மீட்புக்குரிய சேருமாகும். ஏனெனில் எங்கள் புகழை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையானே. நாங்கள் உண்மை புகழ்ந்தளிப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது என்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாம் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வாழ்ந்தோடு ஒன்று சென்ற நாங்கள் உண்மை புகழ்ந்திருத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே புரிவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று ஆகிய ஆவியை பொழுது காணிக்கொள்ள திரும்படுத்த உண்மை எண்ணுகின்றோம். உலகம் ரத்தமும் ஆகிய மாறுவார். ஒரு பாடல்கள் நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்மும் சிலர்களுக்கு அளித்த அவர்களுடையதாகும். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். அவனுமே எண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிலர்களை கிடைத்த அவர்களுடையதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏன் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்னும் இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் உலகாகவும் சித்தப்படும். இதை இன்னும் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மனதை
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை பொறுத்து வாழ்ந்த நோக்கத்தை மீட்பளிக்க கிணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்களே மக்கள் என்று செலுத்துகின்றோம். ஒன்று செலுத்த வேண்டும் என உண்மை தாழ்வுடன் நன்றாகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ராயப்பன் எல்லாருக்கும் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செல்கிறோம். சகோதர சகோதரிகளை சிறப்பாக எங்கள் நெஞ்சம் நிறைந்த ஆகியோருடன் நாம் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் உம்மை தாழ்மையோடு வருகின்றோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் அந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றார்கள். உங்கள் இலக்கத்தில் நாங்கள் பாவத்தில் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதனையும் வழக்கம் என்று நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி வேண்டுவதற்காக வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களிடம் கொண்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களிடம் கிடைக்கும் என்று திருத்தவர்களுக்கு மனிதரே, பாவங்களை பாராமல் நம்பிக்கை கொள்வோம். உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை படுத்துவீராம் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆண்டுடைய அமைதி என்னோடு என்று வருவதாக ஒரு கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை தந்திரட்டும். உலகின் பாவங்களை போக்குகிறவர் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே தயாரித்துள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு பெற்றுக்கொள்வதை நீ பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிலே தேவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து விரைகின்ற காலமிது பலியாக
தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைந்த காலம் இது. வா வா என் இறைவா, எங்கள் உயிராக உணவாக வா. வா 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 என் இறைவா, எங்கள் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. இதை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிலே அறிதேடும் கனவாக நான் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாகின்றேன், மறையாக குறையாது வா. எக்குறையோ என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையோ என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உயிர் கண்டேன் நான், என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக ஒரு வானில் வாடி வா. வா 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 என் இறைவா, எங்கள் உயிராக உணவாக வா. வா 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 என் இறைவா, எங்கள் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவனியை கருத்தை கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. ஊதாரி மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றவா. இசை மாறி போகின்ற ஆராதினே இடை மறைத்து என்னை நீக்கவா. நீரின்றி வளர்ந்த நிலமாக சுவாசமின்றி கவிக்கும் உயிராக. நீரின்றி வளர்ந்த நிலமாக சுவாசமின்றி கவிக்கும் உயிராக. உனக்காக தவிக்கின்றேன் நான், என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக ஒரு வானில் வாடி வா. வா 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 என் இறைவா, எங்கள் உயிராக உனக்காக வா. வா 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 என் இறைவா, எங்கள் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வானக உணவே வாழ்ந்திடும் இறையே வசந்தமே வாருமே. உண்மையின் உறவே உன்னத திருவே உலகத்தில் வாழுமே. வானக உணவே வாழ்ந்திடும் இறையே வசந்தமே வாருமே. உண்மையின் உறவே உன்னத திருவே உலகத்தில் வாழுமே. பலியும் நீரா
பகிர்வோம் நீரானே, பணிவோம் நீரானே, அழவோம் நீரானே. வானர உணவே வானிடும் நிகழ் வசந்தமே வாருமே, நன்மை வரும் என்று இணைந்து ஒன்று வந்தோம். என்னில் வரும் என்று எங்கள் நல்லாயனே, நன்மை வரும் என்று இணைந்து ஒன்று வந்தோம். என்னில் வரும் என்று எங்கள் நல்லாயனே, தாகமிலோ மாற்றுமம் தான் நீக்கும், தாகமிலோ மாற்றுமம் தான் நீக்கும். தாயின் குணம் கண்டோம் மீதிலே, சிலுவை மணியிலே முழு மனதும் இணைந்திடுமே, சிறகின் நிழலிலே என்னை முழுவதும் அணைப்பவரே. வானக உணவே வாங்கிடும் நிலையில் வசந்தமே வாருமே, உண்மையின் ஒருவே உன்னதத்திலுமே உடமதில் வாழுமே. உண்மை வழியென்றே உலகின் ஒளியென்றே, உண்மை ஒளியென்றே உள்ளம் கோயிலே. உண்மை வழியென்றே உலகின் ஒளியென்றே, உண்மை ஒளியென்றே உள்ளம் கோயிலே. ஏழுமடோ மாற்றங்களால் காண, ஏழுமடோ மாற்றங்களால் காண, வேகம் தனை கண்டு நேரமே. உருகும் மனங்களிலே உம்மை உணரும் திறமையுமே, உதவும் கரங்களிலே உருவம் தெரிந்திடுமே. வானக உணவே வாகிடும் நிலையில் வசந்தமே வாருமே, உண்மையின் உருவே உன்னதத்திலுமே உடமதில் வாருமே. வானக உணவே வாங்கிடும் நிலையில் வசந்தமே வாருமே, உண்மையின் ஒருவே உன்னதத்திலுமே உடமதில் வாருமே. அறியோம் நீதானே, அறிவோம் நீதானே, அறிவோம் நீதானே, அறிவோம் நீதானே. வானக உணவே வாழிடும் நிலையில் வசந்தமே வாருமே. என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் சரீரமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பகுதியும், திருவிழாத்தமே என்னை கழுவும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை பெற்றிட, அருள்மிகு என்னை காத்திடும், அரிய காயங்கள் என்னை வைத்திடும், கட்டிடும், தீய சக்தியிடம் என்ற காத்திடும், மரண வேளையில்
என்னை கூப்பிடும் மறுவுலகில் தினம் உம்மை வாழ்த்துவேன் மறுவுலகில் போது என்னை கூப்பிடும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகதலா மரியாவினுடைய அன்பு பக்தர்களே, ஏதோ இந்த நன்றி திருப்பலியை நிறைவேறியிருக்கின்றோம். ஆண்டவரின் அளப்பரிய இரக்கத்தை என்னவென்று சொல்வது? இந்த நற்செய்தியில யார் என் சகோதரன், யார் என் தாய், யார் என் சகோதரிகள், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று ஏசாமி சொல்லியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை உண்மை என்பதை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இன்றைய நாளிலே நான் நினைவு கூறுகின்றேன். இந்த பதியப்பட்டி மகதலா மரியா வல்லமுள்ள பரிந்துரையாள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே நான் அனுபவிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மக்கள் இந்த திருத்தலத்தில் வந்து அவர்கள் சொல்லுகின்ற சாட்சிகள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு தாய் வந்து முடி காணிக்கு செலுத்தி ஆசீர்வாதம் பெற்று வந்தார்கள். 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். இந்த ஆலயத்திலிருந்து மகதலா மரியாவினுடைய பரிந்துரையாளரை பெற்றுக் கொண்டோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தேன். இது போலும் 1000 சாட்சிகள் நான் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, அது உங்களிடமிருந்து நான் பெற்றுக் கொள்வது. ஆகவே இந்த நேரத்திலே நான் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன். சில ரொம்ப கிராமப்புறங்களில் இருந்த பொழுது கூட சில நேரங்களில் பண தட்டுப்பாடு ஏதாவது வேலை செய்ய வேண்டும், கட்டுமான பணிகள் நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் சில நேரங்களில் நான் யதார்த்தமாக சொல்லுவது, அது ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு எப்படி விருப்பமோ அதுபோல் நடக்கட்டும். ஒரு முறை ஒரு கெபி அமைக்கணும்னு ஆசைப்பட்டேன். காசே கிடைக்கல, மக்களால் கொடுக்க முடியல. அதனால மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன், அம்மா உனக்கு கெபி கட்ட ஆசைப்படுகிறேன், உமக்கு விருப்பமானால் என்ன என்று எனக்கு சொல்லும், உமக்கு விருப்பம் என்ன என்று எனக்கு வெளிப்படுத்தும். உனக்கு விருப்பம் ஒரு பாறையில வச்சு ஒரு கல்லை வச்சு அது மேல ஒரு சுருத்து வைக்கணும்னா வைக்கிறேன், கெபி கட்டணும்னா கவிக்கிறேன், இல்லை பெருசா கோயில் கட்டணும்னா கட்டுகிறேன். இதுதான் என்னுடைய விஷயம். அதைத்தான் இங்கேயும் செய்கின்றேன். இந்த திருத்தலத்திலே எது நடந்தாலும் மகதலா மரியா பார்த்துக் கொள்வார். அவருடைய பரிந்துரை எனக்கு நிறைய கிடைக்கும், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்பதை அதை முழுமையாக நம்புகிறேன். முழுமையாக
அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னுடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே இந்த நாளிலே இறைவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அந்த அருளாசிரை பொழுது கொண்டிருக்கின்ற எல்லா இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். மகா மரியாதையுடைய பாதுகாப்பில் வாழுகின்ற அவருடைய வல்லமுள்ள பரிந்துரைக்காக தொடர்ந்து நன்றி சொல்லுகின்றேன். அதே போல இந்த விழாவை ஏற்பாடு செய்த இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். எத்தனையோ நல்ல உள்ளங்கள், கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாருமாக, இன்னும் சிறப்பாக எல்லா மக்களுமாக இதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். இறைவன் இந்த விழாவிற்கு உதவி செய்த, பங்கு கொண்ட, இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள், உதவி செய்தவர்கள், நன்கொடையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். பிரியமானவர்களே, எது கடவுளுடைய விருப்பமோ அது மட்டுமே நடைபெறும். இந்த ஆலயத்தை சுற்றி கெபிகள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கொஞ்சம் தயக்கத்தோடு இடத்துல செய்யலாம் என்று முயற்சி செய்து பாதி வந்த பிறகு எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. ரொம்ப பிளானியை மாற்றி செய்யறதே செய்வோம் இருக்கிறதுல சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அடுத்த நிலைக்கு முயற்சி எடுத்து அதற்கும் தேவையான பொருட்களை ஆண்டவர் கொடுத்தார். போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவருடைய வல்லமை வழிகாட்டுதல் இருந்தது. ஆகவே அனைவருக்குமாக திருப்பதிக்கு உதவி செய்தவர்கள், விழாவிற்கு உதவி செய்தவர்கள், பங்கு கொண்டவர்கள் ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆண்டவர் இந்த வல்லமுள்ள தாய் மகளா மரியாதையுடைய பரிந்துரையினாலே ஆசீர்வதிக்கட்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து திருத்தலத்திற்கு வாருங்கள். எப்பொழுது வந்தாலும் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். திருவிழா நாட்களிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்கும். நாம் தங்க வேண்டிய இடங்கள் எல்லாம் கஷ்டம், ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இடையிலே வருகின்ற பொழுது உங்களுக்கு தங்குவதற்கு மண்டபம் இருக்கிறது, மேலே ஷெட் இருக்குது, முன்னாடி இருக்கிறது, எல்லா வசதிகளும், தண்ணி வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது வார நாட்களிலோ உங்களுக்கு வசதிப்பட்ட நாட்களிலோ வாருங்கள், செபியுங்கள். வல்லமுள்ள தாயுடைய பரிந்துரை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைவரும் விழுது நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. நன்றி உள்ளத்தோடு நாங்கள் கொடுத்த காணிக்கையை உம் திருமகனின் நலம் தரும் அருளடையாமாக மாற்றி எங்களின் அருள்வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றீர். ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பக்கங்களின் ஊழியம் புரிந்து மென்மேலும் கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த வல்லமுள்ள மனதலாம் அறியாத பரிந்துரையினால் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று திருப்பதி நிறைவுற்றது. இறுதி பாடலுக்கு பிறகு ஒளியிறக்கம் நடைபெறும். நறுமணத்தை
அமர்ந்தவரே அடியவர் எமக்கு அடைக்கலம் கொடுத்து நாளும் எமை காப்பவரே அருமனத்தை அமர்ந்தவரே அடியவர் எமக்கு அடைக்கலம் கொடுத்து நாளும் எமை காப்பவரே அம்மா அருமையான திருவிழா பெருவிழா வெகு சிறப்பாக அமைந்ததற்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு மெருகூட்டுவதை போல மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எல்லாமே சிறப்பாக அமைந்ததற்கு கடவுள் காரணம். அதை அடுத்தது யார் காரணம்? தாசமா சொல்லியிருக்கிற அருட்தந்தை இளமன்ராஜ் பங்கு தந்தை மதியங்குட்டி அவர்தான் அந்த ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்று மக்களை எந்தவித இடையூறும் இல்லாதவாறு அற்புதமாக அதிகாரிகளுக்கு மற்றுமாக பங்கு மக்கள் ஊர் பெரியவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து பாசத்தோடு ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்று வருகிறார். சரிங்களா? அதனால அவருக்கு உங்களால் எவ்வளவு முடியும்னால ஜோரா கரவை இருக்குமா? பாசத்திற்கு நன்றி. அனைவரையும் ஆஸ்வதிப்பா. நாங்கள் தொடர்ந்து தெரிவிக்கிறோம். பார்க்க சொன்னாரு எப்பனாலும் வாங்க. சரியா? அதே போல நான் சொன்னது சிக்கன் பிடித்து ஆசை. அதே போல எல்லாருக்கும் டைம் இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் Thank you.